ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் 2 பொருள் வச்சு டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இது வெல்லம் தேங்காய் வச்சு செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய தேங்காவை இது போல் நைஸாக துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பல்லு பல்லாக இல்லாத மாதிரி இது போல் நல்லா பொடியாக துருவி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது நம்ம வறுத்துட்டு தான் செய்யணும். அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்படி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது தான் மிட்டாய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் சேர்க்குறதுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். இதை உடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். இந்த கடாயில் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இது திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க, நல்லா கெட்டியாகிற வரைக்கும். தண்ணியில் விட்டு பார்க்கும்போது இது கரையாமல் இருக்கணும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா கெட்டியாகிடுச்சு. இது தண்ணியில் விட்டு பார்க்குறேன். கரையாமல் இருக்குது. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ரவை சேர்க்குறேன். இது கூட வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து வந்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஓரளவு ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம உருண்டை உருண்டையாக லட்டு போலவும் உருட்டி வைக்கலாம். இல்லை இது போல் சின்ன மூடி இருந்தால் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம செய்து வச்சுருந்ததுலேருந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்து வச்சு இது போல் அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு இதுமாரி தட்டி விடும்போது அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இது போல் ஒட்டாமல் வரத்துக்கு தான் எண்ணெய் தடவிட்டு செய்யுங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையும் செய்துக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஸ்வீட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கடைகளில் கிடைக்கிறது போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.